மீனா, நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க? என்ன மீனா இப்படி கேட்க? உன்னை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்காக வந்தேன். ஏன் குடிச்சிட்டு வந்து என்ன அடிச்சு கொல்றதுக்காகவா? மீனா, நான் சத்தியமா சொல்றேன், என்னுடைய வாழ்க்கையிலேயே நான் குடிச்ச முதல் தடவையும் கடைசி தடவையும் அதுதான். போத வெறியில உங்ககிட்ட மிருகத்தனமா நடந்துட்டு அந்த பொல்லாத கோபால மறந்துடு. உன் தாலி மேல ஆணையா சொல்றேன், இனிமே அந்த விதமான தவறெல்லாம் நான் செய்யவே மாட்டேன். என்ன நம்பு. மொட்டை கடுதாசி எழுதி என்ன தந்திரமா கல்யாணம் செய்துக்கிட்டு ஒன்னும் தெரியாத அப்பாவியான அண்ணனுக்கே துரோகம் செய்தவராச்சே நீங்க. உங்களை நான் எப்படி நம்ப முடியும்? உனக்கு மட்டுமல்ல, உலகத்துக்கே உண்மை தெரியாது. அந்த உண்மையை என் வாயால எப்படி சொல்லுவேன்? என் குடும்ப கௌரவத்துக்கு நானே எப்படி குடிந்து வந்துவேன்? இதை தவிர மேற்கொண்டு எந்த விதமான விளக்கமும் சொல்றதுக்கு நான் தயாராக. நீங்க எதுவுமே சொல்ல தேவையில்லை. நான் உங்க மனைவிங்கிறதே மறந்துடுங்க. மறக்க முடியாதனால தானே நான் என் மானத்தை விட்டுட்டு உன் முன்னால வந்து நிக்கிறேன். இதப்பா, இப்ப நான் எந்த நிலைமையில இங்க வந்திருக்கேன்னு உனக்கு தெரியாது. பெத்த தகப்பன் என்ன பேசாத நாளே கிடையாது. மீனா வளர்ச்சிட்டு வராம என் முகத்திலேயே முடிக்க கூடாதுன்னு எங்க அண்ணி சொல்லிட்டாங்க. தாலி கட்டிய மனைவி வச்சு குடும்பம் நடத்த தகுதி இல்லாதவன்னு சொல்லி ஊரெல்லாம் என்ன ரொம்ப கேவலமா பேசுறாங்க. மீனா ரொம்ப கேவலமா பேசுறாங்க. இதப்பா, மனைவி இல்லாம மன நிம்மதியோட வாழ முடியாதுங்கிற முடிவுக்கு வந்த பரிதாபத்துக்குரிய கோபால் உன்னை அழைக்கிறான். அந்த பேச்சை மட்டும் விட்டுடுங்க. மீனா உங்க கூட வருவான்னு நீங்க முடிவு பண்றது இருக்கட்டும். முதல்ல கனவு கூட காணாதீங்க. மீனா, நான் படிக்காதவேங்கிற ஒரே ஒரு அற்ப காரணத்துக்காக என்ன வெறுத்துடாது. கடல் மாதிரி இருக்கிற என்னுடைய அன்பு பூரா உங்ககிட்ட கொடுத்து, அதுக்கு பதிலா உன்னுடைய அன்புல எள்ளத்திலையாவது சம்பாதிக்க முடியாதாங்கிற ஆசை, கடமை, லட்சியம் எல்லா கூடயும் வந்திருக்கு. என்னை ஏமாத்திடாது மீனா, என்னை ஏமாத்திடாது. வா போவன. ஒரே வார்த்தை, உங்க கூட வரத்துக்கு எனக்கு விருப்பம் இல்லை. தயவு செய்து இங்க இருந்து போயிடுங்க. மீனா, நீங்க என்ன சொல்ல கொடுக்காதீங்க. போங்க வெளியில. நீ இல்லாம நான் எப்படி மீனா போவேன்? இங்க இருந்து போறீங்களா இல்லையா? இப்ப நீ வர்றியா இல்லையா? முடியாது. முடியாது, முடியவே முடியாது. சித்திரவன் செஞ்சு, ஆனா மீனாவை மட்டும் என் கூட அனுப்பிச்சிருக்க. இடியட், என் பொண்ணை அடிச்சு கொடுமைப்படுத்தி மறுபடியும் கூற வந்திருக்க. என்ன குளிர உனக்கு? யாராவது கிட்ட வந்து கூட்டிட்டு வராம என் முகத்திலேயே முடிக்க கூடாது. போங்க. அவனை பத்தி யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. எவ்வளவு வேதனை மனசு அழைச்சு வச்சிருக்கா தெரியுமா? அவனை போய் முகத்தை பிடிச்சாங்க, வைத்தியமே பிடிச்சிடும். சரி சரி, அவன் வந்துட்டாங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். என்னங்க இது நெத்தில நட்டா? கீழே விழுந்துட்டீங்களா? இல்ல பெருக கட்டிச்சா? அழிச்சிட்டு தான் போவேன். வீட்டுக்கு போய் துப்பாக்கி நிறைய போட்டால காப்பாத்துக்க. ஐயோ, சின்ன போற காட்டுல நின்றுக்கிட்டு என் கையில இருந்த துப்பாக்கி வெடிக்கணும் பிடிக்கி ஐத்தியம் பிடிச்ச ஒரு மாதிரி கண்டாட்டம் இடத்துல சுட ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன அப்படி செய்யறீங்களேன்னு கேட்டேன். துப்பாக்கி வச்சுக்கிட்டு போட்டா எழுச்சி குட்டெல்லாம் போட்டுவா, இந்த பட்டாரத்தையும் சுட்டு பொசிக்கிறேன்னு சொன்னாங்க. வாங்க, அவனை எப்படியாவது சமாதானப்பட்டு அழைச்சிட்டு வந்துடும். அவன் எப்படியாவது ஒழிஞ்சு போகுது. அவனை பத்தி எந்த கவலை எனக்கு நடிப்படிக்கிறது வயன்கரையில நின்றுட்டு நானே மட்டும் சும்மா இருக்கேன். நீ வீட்டுக்கு கோபால், கோபால், என்னப்பா இது? கோபால், கோபால், நான் சொல்றது கேட்டா? கோபால், 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 என்ன நான் பாட்டு சொல்லிட்டு இருக்கேன், நீ பாட்டு சுட்டுட்ட. ஏன்டா அப்படி பாக்குற? என்னடா இது அலங்கோலம்?
ராவுபதூர் அடிச்சாரா? பைத்தியமா பிடிச்சு போச்சு. வீட்டுக்கு வந்த மனைவி அடிச்சு வரைக்கும் வயசான காலத்துல நிம்மதியா இருக்க வேண்டிய அம்மா சதா உன்னை பத்தி நினைச்சு கவலைப்பட வேண்டிய நிலைமைக்கு ஆனாச்சு. இப்ப மாமனார் விட்டு அடி வாங்கிக்கிறோம். இருந்தா நம்ம குடும்பத்தை வச்சு என்ன நினைப்பாங்க? அப்பா ஒரு கௌரவம் என்ன ஆகுறது? இதுக்கெல்லாம் மூல காரணம் முரட்டு புத்தி முட்டாள்தனம் தான். எது வேணாலும் சொல்ல, எப்படி வேணாலும் திட்டு. ஆனா என்ன முட்டாளுன்னு நீ சொல்லாத. நீ செய்யற காரியங்களை பாக்குறவங்க எல்லாருமே அப்படித்தான் சொல்லுவாங்க. நீ செய்திருக்க காரியங்கள் வெளியே தெரிஞ்சா முட்டாளுன்னு மட்டுமல்ல, மோசக்காரன் அயோக்கியன்னு கூட சொல்லுவாங்க. நீ என்ன சொல்ற? ஏ ஞாபகம் இல்ல? மறந்துட்டியா? உன்னுடைய சுயநலத்துக்காக ராவ் பகதூருக்கு மூர்த்திக்கு நீயே மொட்டை கடிதாசி எழுதிட்டு அதை எழுதின அயோக்கியன் நான் தான் எல்லாரும் நம்பும்படி செய்து என்னுடைய குடும்ப வாழ்க்கையை பாழாக்குன நீயா நம்ம குடும்ப கௌரவத்தை பத்தி பேசுறேன்? தம்பின்னு இன்னொரு தடவை உன் வாயால கூப்பிடாது. நான் உனக்கு என்ன கெடுதல் செஞ்சேன்? தாய் பாசத்தை விட சகோதர பாசம் தான் சிறந்ததுன்னு எல்லாரும் நினைக்கும்படியா உங்ககிட்ட நான் பாசம் காட்டினேன். அதுக்காகவா இப்படி செஞ்சேன்? நீ படிச்சா போதும், அந்த நிலையில எனக்கு கௌரவம் கிடைக்கும் நினைச்சேன். அதுக்காகவா இப்படி செஞ்சேன்? நீ பாஸ் பண்ணணுங்கிறதுக்காக ராத்திரி பகலா நான் கண் முழிச்சு உனக்கு காப்பி போட்டு கொடுத்து ஒரு வேலைக்கார மாதிரி நடந்துகிட்டனே, அதுக்காகவா இப்படி செஞ்சேன்? அதை சொல்லு, அதை சொல்லு. இப்படி எல்லாம் ஆகும் தெரிஞ்சிருந்தா நான் அப்படி எழுதிருக்க மாட்டேன்டா. எழுதிருக்க மாட்டில்ல? சரி, அந்த மொட்டை கடிதாசி யாரோ எழுதிருக்காங்க, இத பாருன்னு நான் உங்ககிட்ட காமிச்சப்போ நீதான் எழுதுனேன்னு ஒத்துக்கிட்டு இருக்கலாம் இல்ல? ஏன் ஒத்துக்கிறேன்? கோபால் நாசமா போனா பரவாயில்லை, அதனால உன்னுடைய கௌரவம் பாதிக்கப்படக்கூடாதுன்னு நினைச்சேன். அப்படித்தானே? கோபால் எனக்கு மன்னிச்சிரு. கோபால் எனக்கு மன்னிச்சிரு. நீ செய்த தவறுக்கு உலகத்துல யாருமே உன்னை மன்னிக்க மாட்டாங்க. எந்த இதயம் உனக்கு யாக்கம் காட்டாது. வளர்க்கப்பட்ட என் கையால கேவலம் ஒரு கோழையா சுடுவேன். உன்னை போல சகோதர துவக்கிய துப்பாக்கியால சுட்டு பிரயோஜனம் இல்லை. என்ன சுற்றாதா? எனக்கு பயமா இருக்கிறா. உன்னை கும்பிடுறா. என்ன சுற்றாதா? கோபால் கோபால் சுற்றாத. கோபால் கோபால் சீதா சீதா ஒண்ணு கோபால் கோபால் யாருக்கு கேட்கிறீங்க? ஒண்ணு என்னாச்சு? நான் சுடலையே அண்ணி. உங்க கையை இதுல அண்ணன் கையை நான் சுடல. நான் சுடல அண்ணி. அண்ணா அண்ணா ஐயோ ஐயோ, நான் ஒண்ணு சுடல. நான் ஒண்ணு சுடல. கோபால், நான் செய்த துரோகத்துக்கு இந்த தட்டம் கோபால். அண்ணா சீதா எங்க கோபால்? அண்ணி மயக்கமா இருக்காங்க. சீதா இந்த பாவிய தெய்வமா வணங்கிக்கிட்டு வந்தா. நான் தான் வாழ்க்கையை கெடுத்தவன் அவளுக்கு தெரிஞ்சா அவ சாகர வரைக்கும் இந்த வேதனையை தாங்க மாட்டான். தயவு செய்து அவகிட்ட சொல்லிடாத கோபால். அண்ணே அண்ணே அண்ணே, ஐயோ அண்ணனை சுட்டுட்டீங்களே. நான் சுடல, நான் சுடல, நான் சுடல, நான் சுடல.
ராஜு மொட்டை கடிதாச்சு எழுதினானா? மங்களம், ஜுர வயத்துல ஏதாவது உளறிய? நல்ல நிதானத்தோட தான் பேசுறேன். நம்ம குலதெய்வம் முருகன் மேல ஆணையா சொல்றேன், ராஜுதான் அந்த கடிதாசி எழுதுனது. உங்களுக்கு மட்டுமே சீதா வீட்டுக்கும் கோபால வச்சு கெட்ட விதமா எழுதிருக்கா. ஆமா, அந்த கிராம பொண்ணு நானும் கல்யாணம் பண்ணிக்க வச்சுட்டப்பா. ஏன்னா நம்ம குடும்பத்துல இருந்து அங்க போய் அந்த பொண்ணை பார்த்துட்டு இப்ப வேண்டாம்னு சொல்லிட்டான். என்னமோ ஏதோ நினைச்சிட்டு மற்றவங்க அங்க போறதுக்கு தயங்குவாங்க. அதனால பாவம் அந்த பெண்ணுடைய எதிர்கால வாழ்க்கையே பாதிக்கும். அதுக்கு நாம காரணமா இருக்க கூடாது பாருங்க. அதனாலதான் சொல்றேன். அந்த கடிதாசியை நிதானமா பார்த்திருந்தீங்கன்னா அது ராஜுவோட கையெழுத்துதான் அப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நம்பவே முடியலையே. ஆமா, இதெல்லாம் ஏன் இத்தனை நாள் என்கிட்ட நீ சொல்லல? உங்ககிட்ட சொன்ன தன்னை உயிரோடையே பார்க்க முடியாதுன்னு என் வாயை கட்டிட்டோம். உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். அவசரத்திலையும் ஆவேசத்திலையும் கோபால் தான் குற்றவாளின்னு அவரை குடும்பப்படுத்தினது போல இப்பவும் ராஜுவை கொண்டது அவன் தான் தீர்மானம் பண்ணி என் பிள்ளைய கைவிட்டுடாதீங்க. யார் செய்த பாவமும் நம்ம வம்ச விளக்குல ஒண்ணு அணைஞ்சு போச்சு. இருக்கிற ஒரு விளக்கையும் அணைச்சிடாதீங்க, அணைச்சிடாதீங்க. அணைக்க மாட்டேன் மங்க, அணைக்க மாட்டேன். என் மகன் தான் கூட பிறக்காத அண்ணனுக்காக இவ்வளவு பெரிய தியாகம் செய்திருக்கான்னு நினைக்கும் போது என்னால அந்த மகிழ்ச்சியை தாங்க முடியல மங்க, தாங்கவே முடியல. நீ மட்டும் கொஞ்சம் அனுசரிச்சு போயிருந்த என் பிள்ளையோட வாழ்க்கை இப்படி எல்லாம் ஆடி காத்தலாகப்பட்ட அகல் விளக்கு மாதிரி ஆயிருக்காது. என்ன மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. படிச்சிருக்கோங்கிற அகம்பாவத்துல பண்பை இழந்துட்டு படிச்சா மட்டும் போதாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டாச்சு, புரிஞ்சுக்கிட்ட. லட்சுமி, நீ கொஞ்சம் தங்கச்சியை பாத்துக்க. நாங்க போய் மாப்பிள்ளையை விடுதலை பண்றதுக்கு வேண்டிய ஏற்பாடு செஞ்சுட்டு வரோம். அப்பா, நானும் வரேன். சரிம்மா, வாங்க தம்பி. வர்றேன் மங்களம். பாக்குறாவ மீனா வந்திருக்காங்க. ஆமா சொல்லு, ஆச்சரியமா இருக்க. முகத்தை பார்க்க எனக்கு வெக்கமா இருக்கு. இதற்கு நிக்க கூட அழகதில்லை. நாங்க என்ன தவறு செஞ்சிருந்தோம்? என்னையும் மீனாவும் மன்னிச்சு தம்பி. புனிதமான உங்களை புரிஞ்சுக்காம இந்த நிலைமைக்கு ஆளாக்குன என்ன மன்னிச்சிருங்க. அண்ணன் செத்து போச்சு. கண்ணி விதவையாயிட்டாங்க. என்ன யாரு மன்னிக்க? என்ன நடந்ததுன்னு உண்மையை சொல்லுங்க. எவ்வளவு பெரிய வக்கீல வச்சா உங்களை விடுதலை செய்ய அப்பா காத்துட்டு இருக்கார். விடுதலையா? நான் தான் கொலைகாரனாச்சு. எனக்கு எப்படி விடுதலை? இல்ல, நீங்க கொலை செய்திருக்கவே மாட்டீங்க. கடைதாசி எழுதுறது கூட உங்க அண்ணன் தான். உங்களை பத்திய எல்லா விவரத்தையும் அத்து சொல்லிட்டாங்க. நான் இந்த விஷயத்தை யாரையும் சொல்லாதேன்னு அம்மா கிட்ட சொல்லி இருந்தேன். வெளியே சொல்லிட்டாங்க. நீங்க எல்லாருமா சேர்ந்து எனக்கு ஒரு உபகாரம் செய்யணும். என்னப்பா செய்யணும் சொல்லப்பா. இந்த மொட்டை கடிதாசிய அண்ணன் தான் எழுதினாருங்கிற விஷயத்தை தயவு செஞ்சு யாரும் அன்னிக்கிட்டு சொல்லிடாங்க. மேற்கொண்டு ஆக வேண்டியதே கவனி. சாப்பிடவாமா, எத்தனை நாளைக்கு தீர்க்க போறேன்? கோபாலுக்கு பத்தி தெரிஞ்சு புதன்கிழமை அன்னைக்கு கேஸ் ஆரம்பமான போது
கேஸ் நடக்க போகுது. கொலைக்கு முக்கிய காரணம் யார் தெரியுமா? யாரு? உங்க புருஷன். உங்க அப்பா ஓட்ட கேமரா. அடப்பாவி, நானாடா காரணம்? என்ன யார்? ஜமீன்தார் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச அவங்க வீட்டுல குழப்பத்தை உண்டு பண்ண கொலை நடக்கிற அளவுக்கு கொண்டு போட்டுருக்கீங்க. கூண்டுல இருக்கிறன்னு சொல்லுவான் போல இருக்க. சொல்லத்தான் போறேன், உங்களை உள்ள தள்ளத்தான் போறான். இந்த சிங்கத்தை தான் முதல் சாட்சியா போறேன். ஐயோ வேண்டாங்க, நான் உங்களை பர்சனலா கேட்டுக்கிறேன். எங்க அப்பாவை எதுல எடுத்து விட்டுறாதீங்க. ஓ வாயால சொல்றதுனால எடுத்து விட மாட்டேன். ஆனா ஒரு நிபந்தனை. சரிண்டா, ஒண்ணே பண்ணனே பேச முடியுது பாக்கலாம். கை கொடுங்க, கை கொடுங்க. என்னுடைய நேர்மையை பாக்குறாருந்தா உங்க மகளை கோர்ட்டுக்கு அனுப்பி பாருங்க. இவ்வளவு அழகா சாட்சி சொல்றேன். நாம அப்புறம் போய் கவனிப்போம், கோர்ட்ல என்ன பேசுறாங்க செய்யறாங்கன்னு. இந்த சைடுல வந்து இந்த சைடுல வந்து இது வந்து உட்காரேன். கோபாலின் கையில் இருந்தது இந்த துப்பாக்கி தானே? ஆமானுங்க, இது ஏன் துப்பாக்கிங்க? கொண்டாடான்னு புடுங்கிக்கிட்டாருங்க. உங்க கேட்டம் கொடுக்க மாட்டேன்ட்டாருங்க. அவரை நீ எங்கே சந்தித்தாய்? பண்ண காட்டுல உள்ள நரிப்படுகை இல்லைங்க. அவர் உன்னிடம் என்ன சொன்னார்? ஓடு போய் என் துப்பாக்கி எடுத்துக்கிட்டு தோட்டா நிறைய கொண்டு வான்னு சொன்னாருங்க. இந்த காட்டையே அழிச்சுட்டு போதேன்னு சொன்னாருங்க. நான் ஓடி போயிட்டா தாங்க உளுமே. நான் இந்த காட்சியை இரண்டு கேள்வி கேட்க விரும்புகிறேன். கோபால் உன்னிடம் கேட்ட பிறகு நீ தோட்டா கொண்டு வந்து கொடுத்தாயா? நான் கொண்டு வந்து கொடுக்கலீங்க. பயந்துகிட்டு ஓடி போய் ஜமீன்தார் ஐயா சொல்லி விட்டாங்க. நீ போகலாம். நாட்டையே அழித்து விட்டுத்தான் போவேன் என்று கூறக்கூடிய அளவுக்கு வெறி உணர்ச்சி கொண்டிருந்த கோபால் ராஜுவை ஏன் சுட்டிருக்க கூடாது? ஒரே குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து ஒன்றாக பழகி உடன் பிறந்த அண்ணன் கூட இப்படி இருந்திருக்க மாட்டான் என்று வாழ்ந்து காட்டிய சகோதரனையே சாகடித்திருக்கிறார் என்றால் மற்றவருடைய உயிருக்கும் இவரால் ஆபத்து உண்டாகாது என்று எப்படி சொல்ல முடியும்? ரத்த தாகம் கொண்ட இத்தகைய கொலை வெறியர்களை சும்மா விட்டு வைத்தால் சமூகத்திற்கு அழிவு ஏற்படும். எனவே கணம் கோட்டார் அவர்கள் குற்றவாளிக்கு தகுந்த தண்டனை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இவரான மணவாளனை விசாரித்த வரையில் அவர் தோட்டா கொண்டு வந்து கொடுக்கவில்லை என்பது மட்டுமல்ல, ராஜு வருவதற்கு முன்பே கோபாலின் துப்பாக்கியில் தோட்டா இருந்ததா இல்லையா என்பதே நிரூபிக்கப்பட வேண்டிய விஷயமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இவரான கோபால் ராஜுவின் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருந்தார் என்பது குடும்பத்தில் அவரை பற்றி விசாரித்த விவரங்களிலிருந்து நன்றாக தெரிகிறது. ஒன்றுவிட்ட அண்ணனுக்காக தன் உயிரை தியாகம் செய்ய துடித்துக் கொண்டிருந்த உத்தமமான ஒரு தம்பி இருக்கிறார் என்றால் அது நிச்சயம் இந்த கோபாலாகத்தான் இருக்க முடியும். இந்த உண்மை ஊர் ஜனங்களுக்கு நன்றாக தெரியும். அத்தகைய அன்பின் திருவுருவம், பண்பின் சிகரம், பாசத்தின் மறுபிறப்பான இந்த கோபால் தன் அண்ணனை திட்டமிட்டோ திடீரென்றோ குறிபார்த்தோ கொடிய நோக்கத்துடனோ துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்ய எந்த விதமான நியாயமும் இல்லை. எனவே கோபால் குற்றவாளி அல்ல என்று நான் குறிப்பிடுகிறேன். இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட வாத பிரதிவாதங்களையும் விவரங்களையும் கவனித்து வந்தது. கோபால் ராஜுவை சுட்டுக் கொண்டது உண்மையானால் அந்த உண்மையை அறிந்தவர்கள் மூவர். ராஜு, கோபால், ராஜுவின் மனைவியான சீதா, இவர்கள் தான் அந்த மூவர். இவர்களில் ராஜு இறந்தவர். அவர் மீண்டும் உயிர் பெற்று வரப்போவதில்லை. இரண்டாவது நபர் குற்றம் சாட்டப்பட்ட கோபால். கோபால் கொலை செய்யவில்லை என்று அவர் சார்பாக வக்கீல் வாதாடுகிறார். மூன்றாவது நபர் கொலை செய்த இடத்தில் இருந்த ராஜுவின் மனைவி சீதா. அவர்தான் அந்த கொலையை கண்ணால் கண்ட ஒரே சாட்சி. கடைசியாக அவர் சொல்ல போகும் சாட்சியத்தை பொறுத்துதான் இந்த கோர்ட் தீர்ப்பு வழங்க முடியும். அதுவரை இந்த வழக்கை நான் ஒத்தி வைக்கிறேன். சொன்னதை கவனிச்சீங்களா? இனிமே நாம செய்யக்கூடியது எதுவுமே இல்லை. உங்க மகனுக்கு கிடைக்க போறது விடுதலையும் அல்லது தூக்கு தண்டனையும் சீதா சொல்ல போற சாட்சியத்தை பொறுத்து தான் இருக்கு. மூர்த்தி, நான் உன் தங்கச்சி சீதாவை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். அந்த சம்பவத்துக்கு அப்புறம் சீதா யாரோடும் பேசுறது, வேளா வேலைக்கு சாப்பிடுறது, சரியா தூங்குறது சதா ஏக்கத்தோடவே இருக்கு. இந்த நிலைமையில அண்ணா, என்ன பார்த்தா அக்கா பேசாம இருக்க மாட்டாங்க. நான் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக அப்பா அவங்க பட்ட பாடு எனக்கு நல்லா தெரியும். வாங்க. சீதா, உன்னை பார்க்க ராபவூர் ஒரு மகள் வந்திருக்காங்கம்மா. ஆமாம்மா. அக்கா, உங்களை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை பேச அனுமதி கொடுங்க. அந்த ஒரு வார்த்தை கூட வேண்டாம்மா. என் மக கண்ணீரை மட்டும் நீ பார்த்தா போதும். சீதா, கதவை தரமா. சீதா,
சீதா 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 என்ன இதெல்லாம்? அண்ணன் கோட்டுக்கெல்லாம் பொத்தா இல்ல, புது பொத்தான் தச்சுக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் நான் செய்ய வேண்டிய வேலை, நீங்க ஏன் செய்றீங்க? இந்த வேலையெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உட்காருங்க அத்தை, நீங்களும் சாப்பிடுங்க. இருக்கட்டுமா, என் பிள்ளைகளுக்கு நீ பரிமாற அழகு நான் பாக்குறதே போதும். அம்மா, அண்ணியோட சமையலுக்கு சாப்பிடலையே, சாப்பிட்டு உன் சமையலோட நல்லா இருக்கு. சரிதான், இனிமே சாப்பாட்டுக்கு இங்கேயே வந்துருவேன் இருக்கு. உள்ளம் சொன்னதை மறைத்தவன் இல்லை, ஊருக்கு தீமை செய்தவன் இல்லை. உள்ளம் சொன்னதை மறைத்தவன் இல்லை, ஊருக்கு தீமை செய்தவன் இல்லை. வல்லவன் ஆயினும் நல்லவன், வல்லவன் ஆயினும் நல்லவன். அப்படியே அசையாது. வேண்டாம், அதை அடிக்க வேண்டாம். தப்பு பண்றவங்களை தான் அதுக்கு அடிக்கும். கொலையை பற்றிய விவரங்கள் உங்களுக்கு நன்றாக நினைவிருக்கிறது அல்லவா? உங்கள் கணவரை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றது இவர்தானா? இதோ பாருங்க, இவர்தானா? தயவு செய்து என் கேள்விக்கு பதில் சொல்லுங்களம்மா. இவர்தானா உங்கள் கணவரை கொன்றது? இல்லை என்பதற்கு என்ன ஆதாரம்? கோபால் கையில் துப்பாக்கியோடு என் கணவருடன் பேசிக் கொண்டிருந்ததை பார்த்து நான் பயந்து குறுக்கே பாய்ந்து துப்பாக்கியை பறிக்க முயற்சி செய்தேன். ஒன்றுமில்லை, விடுங்கள் விடுங்கள் என்று கோபால் சொன்னார். ஆனால் என்னையும் மீறிய ஆவேசத்தில் கோபாலுடன் நான் போராடினேன். ஒரே சமயத்தில் மூவருடைய கைகளும் துப்பாக்கியில் இருந்தன. அந்த நிலைமை யாருடைய கைப்பட்டு குண்டு வெடித்தது என்பது எனக்கு தெரியாது. சீதாவின் வாக்குமூலத்திலிருந்து கோபால் இந்த கொலையை செய்யவில்லை என்று கருதி அவரை நான் விடுதலை செய்கிறேன். கைலாசம், என் மகளுக்கு வாழ்வு கண்டிப்பா. இன்னொரு சந்தோஷமான விஷயம் உங்ககிட்ட சொல்ல போறேன். 20 வருஷமா பார்த்த இந்த புரோக்கர் வேலை இன்னோட நின்று என்னாச்சு காலம் கட்டு போச்சு. இனிமே அவங்களே பொண்ணு பார்த்து அவங்களே முடிச்சு போனோம். குறுக்க ஒருத்த நின்னு தகராறுல தான் முடியுது. நான் போயிட்டு வரேன். நான் ஒரு போட்டோ கடை வச்சு ரூபாய்க்கு 4 5 நடிச்சா நான் முன்னாடி அவ்வளவுதான். நானும் மாமா கூடவே இருந்தேன். அக்கா